ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட 9th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு எபிசோடும் அந்த பழைய காலத்து பிளாஷ்பேக் கதை இருக்குல்ல, அதுல வாழ்றதோட தான் ஆரம்பிக்குது. நம்ம ஹொங்னியை நிக்க வச்சு ஜின்ஷு படம் வரைகிறேன் அப்படின்னு ரொம்ப நேரமா வரைஞ்சிட்டு இருக்கான். இவ்வளவு நேரமா அப்படின்னு வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஹொங்னி எட்டி பார்க்க ஒரு பச்சை குழந்தை கூட இதை விட பெட்டரா வரையும் போல அந்த அளவுக்கு கேவலமா ஜின்ஷு வரைஞ்சு வச்சிட்டு இருக்கான். என் அம்மாவை லாஸ்டா வரைஞ்சது, அதுக்கப்புறமா பல வருஷத்துக்கு அப்புறம் உனதான் வரைகிறேன் அப்படின்னு ஜின்ஷு சொல்ல, உங்க அம்மா யார் கண்ணையும் படக்கூடாதுன்னு பெயிண்டிங்க போட்டி வச்சிருப்பாங்களே அப்படின்னு ஹொங்னி கேக்குறா. ஆமா, பாதுகாப்பா எங்க அம்மா போட்டி தான் வச்சாங்க அப்படின்னு ஜின்ஷு பெருமையா சொல்றான். எப்படி உனக்கு தெரியும் வேற கேக்குறான். அதான் பார்த்தாலே தெரியுதே அப்படின்னு ஹொங்னி கிண்டல் பண்ணிட்டு, சரி ஓகே வேற என்ன பண்றது அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்க, ஹொங்னிக்கு பாரு முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு அப்படின்னு ஜின்ஷு அவளுக்கு கொஞ்சிட்டு முடியெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு இருக்கான். ஹொங்னிக்கு வெக்கமா வருது, ஜின்ஷுக்கும் அதே மாதிரி கூச்சத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ இதே இடத்துக்கு இந்த கதையை வாழ்ந்து பாக்குறதுக்கு நம்ம குன்லுனும் லூயாவும் வராங்க. ஆனா அவங்களுக்கு எந்த சுயநினைவும் மறக்கவே இல்லைங்கிறதால இப்ப என்ன நான் ஓவியம் வரையணுமா என்ன, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு குன்லுன் கேட்க ஆரம்பிக்கிறான். லூயாவை பாக்குறா. இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம போனாதான் கடைசி ஸ்டெப்புக்கு போக முடியும், அவங்களை காப்பாற்ற முடியுங்கிறதாலதான் உன் கூட வந்துட்டு இருக்கேன். ஒன்னும் வரையலாம் வேண்டாம், வா அடுத்த ஸ்டெப்புக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, ஓகே போலான்னு குன்லுனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க ஜின்ஷுவும் ஹொங்னியும் அடுத்தது ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து நிக்கிறாங்க. ஜின்ஷு சொல்றான், மறுபடியும் இந்த வீட்டு பெரியவர் அவர் வீட்டு பேத்தியே என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாரு அப்படின்னு. ஹொங்னி உடனே நீதான் அழகா இருக்க, அந்த பொண்ணும் அழகா இருக்கா, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானு கேட்க, அப்புறம் உன் கூட இந்த மாதிரிலாம் ஜாலியா வெளியே வர முடியாது, சேர்ந்து சுத்த முடியாது, ஒன்னா சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்ல, ஓ அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடணுமா என்ன அப்படியா அப்படின்னு ஹொங்னி கேக்குறா. ஆமா, உனக்கு வந்து நான் ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்க போறேன். என் கூட இருக்கும்போது உனக்கு ஜாலியா இருக்கா, என்னை விட்டு பிரிஞ்சு போனா கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கா, என்ன அதாவது ஆபத்துல இருந்தானா நான் காப்பாத்துறதுக்கு நீ என்ன வேணா செய்வியா அப்படின்னு நிறைய கேள்வியை ஜின்ஷு கேட்க, ஹொங்னி ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப இதுக்கு பேர் தானே லவ், நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோம், நம்ம ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்துக்கலாமா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுட்டு ஜின்ஷு பக்கத்துல வரான். எதுக்கியா இவ்வளவு பக்கத்துல வர, எங்களோட இடத்துல எல்லாம் நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் முத்தம் கொடுத்துக்குவோம் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஜின்ஷு பாக்குறான். சரி ஓகே அப்பனா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வாக்கு தர உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹொங்னிக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இங்க அவ்வளவுதான். இன்னொரு பக்கம் மறுபடியும் நம்ம குன்லுனும் லூயாவும் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்க எனக்கு அது நடந்ததோ தெரியலையே அப்படின்னு ரெண்டு பேரும் வந்துட்டு, சரி ஓகே இதுக்கும் மேல என்னதான் இருக்கு, எதுக்காக அந்த பொண்ணு இருக்காளே பூ இவ்வளவு பழி வாங்குற புத்தியில சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப கடுப்பாயிட்டு லூயா திட்ட ஆரம்பிக்கிறா. பக்கத்துல வரலான்னு யோசிச்சு கூட பாத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏன் உன் பக்கத்துல வர போறேன், என்ன ஆச்சு நான் சொல்றேன். இந்த பொண்ணு இருக்காளே, இந்த மாய உலகத்தை கிரியேட் பண்ணிருக்கால, அந்த பொண்ணுக்கு சாகா வரும் பறி போயிட்டு சொர்க்கத்துல இருந்து அவளை துரத்தி விட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் தான் இங்க வந்து இப்படி கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படின்னு குன்லுன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள ஜின்ஷுக்கும் ஹொங்னிக்கும் கல்யாணமே ஆயிடுது. ஹொங்னி வெக்கப்பட்டு உட்காந்துட்டு, இது எல்லாமே கனவு மாதிரி இருக்கு, எல்லாமே வந்துட்டு எங்க நான் முடிச்சா இந்த நல்ல கனவு போயிடுமோன்னு பயமா இருக்குன்னு சொல்ல ஜின்ஷு சிரிக்கிறான். உன்னை விட்டு நான் எங்க போறேன், எப்பவுமே ஒரு ஞாபகம் வச்சுட்டு தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க அந்த கதையை அடுத்து வாழ்றதுக்காக நம்ம குன்லுனுக்கும் லூயாவுக்கும் கல்யாணம் ஆயிடுது. என்னையா அது, இதெல்லாம் வேற பண்ண வேண்டியதா இருக்கே அப்படின்னு நம்ம குன்லுன் புலம்ப ஆரம்பிக்க, இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு லூயா கேக்குறா. ஃபர்ஸ்ட் நைட்ல எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அததான் அப்படின்னு குன்லுன் சொல்ல, செருப்பு பிஞ்சிரும் நாய வாய மூடு அப்படின்னு கத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா லூயா. இங்க நம்ம ஜின்ஷுக்கும் ஹொங்னிக்கும் கல்யாணம் ஆச்சு இல்ல, அன்னைக்கே ஹொங்னியோட தலைவர், அதாவது இந்த பெரியவர் ஒருத்தர் இருப்பார்ல சொர்க்கத்துல, அவர் கூப்பிட்டு மனுஷங்களோட காதல விளறதுங்கிறது பண்ற பெரிய பாவம், அந்த பாவத்தை பண்றது மட்டும் இல்லாம கல்யாணமும் பண்ணி அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்க, உன்னை அவனை நாங்க தண்டிக்காம விட மாட்டோம்னு சொல்ல, நான் தான் அதுக்கெல்லாம் காரணம், என்ன வேணா பண்ணுங்க ஆனா அவரை விட்டுருங்க அப்படின்னு ஜின்ஷுவை வேகமா போய் கட்டி பிடிச்சுக்கிறா. பெரியவர் பாக்குறாரு, எவ்வளவு தைரியம் தான் அப்பயும் ஒரு மனுஷனை காப்பாத்துவ அப்படின்னு கேட்க, அவருக்கு வந்து நான் வந்து வாக்கு கொடுத்திருக்கேன், என்னைக்கா இருந்தாலும் அவனை காப்பாத்துவேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவ கத்த ஆரம்பிக்கிறா. கரெக்டா இந்த இடத்துக்கு இப்ப குன்லுனும் லூயாவும் வந்துடுறாங்க. குன்லுன் பாத்துட்டு இருக்கான். பார்த்தல்ல என்ன நடந்துச்சுன்னு புரியுதான்னு கேட்க, சரி ஓகே அந்த பொண்ணுக்கு சாகா வரும் பறி போயிருச்சு, அதனால என்ன பண்றது, அந்த பையனும் இறந்து போயிருப்பான், இந்த பொண்ணு ஏன் இன்னும் இவ்வளவு வெறுப்புல சுத்திக்கிட்டே இருக்கா, எதுக்காக இவ்வளவு பெரிய மாய உலகத்தை கிரியேட் பண்ணிருக்கா அப்படின்னு லூயா கேட்க, ஏன்னா அவளுக்கு சாகா வரும் பறி போயிடுச்சு, நார்மலா ஒரு மனுஷியா மாறணும் அப்படின்னா கூட அதுக்கே நிறைய டைம் ஆகும், அந்த மனுஷியா மாறி அவ திரும்ப வரதுக்குள்ள அதுக்குள்ள இந்த பையன் இருக்கால லவ்வரு, அவன் அவள மறந்தே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, வா அதையும் கூட்டு போய் காட்டுறேன்னு சொல்ல லூயா முன்னாடி போறா. லூயாவுக்கு முன்னாடி அங்க ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கா. அந்த பொண்ணு தான் செத்து போய் வரவங்க கிட்ட மறக்கிறதுக்கான ட்ரிங்க் டீ ஒன்னு கொடுத்து வேற உலகத்துக்கு அனுப்புறவலாம். அங்க போய் நிக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த இறந்து போன மாய உலகத்தை கிரியேட் பண்ண பொண்ணு, என் லவ்வர் வரான் அவனுக்கு மட்டும் இந்த மறக்கிற திரவத்தை கொடுத்துறாது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு போயிருக்கா. கரெக்டா அங்கன்னு பார்த்து நம்ம லூயா அந்த கேரக்டர்ல இவங்களுக்கு முன்னாடியே போய் வெயிட் பண்ண குன்லுன் வரான். நீ மறக்க விரும்புறியான்னு கேட்டு அந்த பொண்ணு கொடுக்க, ஆமா நான் மறக்க விரும்புறேன், ஒரு ஜென்மத்துல நான் பட்ட கஷ்டமே போதும் அப்படின்னு குன்லுன் அதை வாங்கி குடிச்சிடுறான்.
இதே மாதிரி தான் அந்த ஜின்ஷுவும் பண்ணிருப்பான். அதனாலதான் இந்த நிலைமை இப்படி மோசமாயிட்டு என்னையே மறந்துட்டியான அந்த பொண்ணு மாய உலகத்தை கிரியேட் பண்ணிருப்பா அப்படின்னு 2 பேரும் கண்டுபிடிக்கிறாங்க. கரெக்டா மறுபடியும் அதே இடத்துக்கு இப்ப நம்ம ஜின்ஷு வரான். இதை குடிக்க போறியா இல்லையான்னு கேட்க, இல்ல நான் குடிக்க மாட்டேன், அவளை நான் மறக்க விரும்பல, எல்லா கஷ்டத்தையும் நான் பொறுத்துக்குவேன், ஆனா அவளை மறக்கிற கஷ்டத்தை என்னால பொறுத்துக்கவே முடியாது, ஏதாவது ஒரு ஜென்மத்துல என்ன தேடி வருவா, அதுக்காக நான் வெயிட் பண்ண போறேன் அப்படின்னு ஜின்ஷு சொல்ல கரெக்டா அங்க ஹோங்னி வந்துடுறா. இல்ல நீ என்ன மறந்துடணும், நான்லாம் ஆயிரக்கணக்கான வருஷம் வாழுவேன், நீ அப்படி கிடையாது, உன் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும், அதனால என்ன நினைச்சிட்டு நீ கஷ்டப்பட்டுட்டே இருக்க கூடாது, நீ இது வரைய சொன்னல அந்த வார்த்தையே எனக்கு போதும், ப்ளீஸ் என்ன மறந்துரு அப்படின்னு நம்ம ஹோங்னி கெஞ்ச ஆரம்பிக்க கரெக்டா உண்மையா அந்த மாய உலகத்தை கிரியேட் பண்ணாலே அந்த பொண்ணு அங்க ஜெயில இருந்து வெளியே கூப்பிட்டு வராங்க. ஜின்ஷுக்கு எந்த ஞாபகமும் மறக்கவே இல்ல. சும்மா இந்த மாதிரி வெளியே கொண்டு வரதுக்காக தான் இத்தனை நாளா ஜின்ஷு நடிச்சிட்டு இருந்திருக்கான். நேரா அவளை வெளியே கூட்டு வந்துட்டு, புரிஞ்சுதா, அந்த பையன் உன்னை மறக்கிறதும் மறக்காததும் அவனோட இஷ்டம், ஆனா இப்ப பாரு ஹோங்னி முழுக்க முழுக்க ஞாபகமே இல்லாம கூட நான் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்ட அவ்வளவுதான், ஏன்னா அதுதான் உண்மையான காதல், ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன் சுயநலத்துக்காக எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கன்னு சொல்ல, என்ன ஏன் அவன் ஞாபகம் வச்சுக்கல, ஞாபகம் வச்சிருக்கணும் தானே அப்படின்னு அந்த பொண்ணு மறுபடியும் கேக்குறா. இப்பதான் ஜின்ஷு ஒரிஜினல் கதையை சொல்றான். அந்த பொண்ணோட உண்மையான லவ்வர் இருக்கான்ல அந்த பையன் இவ காணாம போயிட்டான்னு தெரிஞ்சதுமா பயங்கரமா கஷ்டப்பட்டு அந்த கல்யாண ட்ரெஸ்ஸ கூட மாத்துறதுக்கு டைம் கொடுக்காம அப்பவே இறந்து போயிருக்கான். இதெல்லாம் ஒரு கனவு போல அப்படின்னு அவன் சோகத்திலேயே அப்படியே இறந்து போயிருக்கான். அதனாலதான் அந்த பொண்ணு அவளால ஞாபகமே வச்சுக்க முடியல. இதுக்கும் மேல அந்த பையனையும் கஷ்டப்படுத்தாத, உன்னையும் கஷ்டப்படுத்திக்காத, போதும் விட்டுன்னு சொல்ல, இதுதான் உண்மையா நடந்ததா, அதுவும் இல்லாம எப்பவுமே நீங்க வந்துட்டு ரொம்ப ஹார்ஷா தான் எல்லாட்டையும் பேசுவீங்க, உங்க வாயில இருந்து இப்படி ஒரு நல்ல வார்த்தை வரதுனால நம்பவே முடியல, நீங்களும் காதல்ல விழுந்துட்டீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, இதுக்கும் மேல யாரையும் கஷ்டப்படுத்தாம இங்க இருந்து போயிடு அப்படின்னு ஜின்ஷு அங்க இருந்து கிளம்புறான். அந்த பொண்ணு பாக்குறா, அந்த மாய உலகத்தை அழிச்சிட்டு அவளும் அவளையே அங்கேயே அழிச்சுக்கிறா. இங்க நம்ம லூயாவும் கொன்னுனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜின்ஷு வந்துடுறான். எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கொன்னுன பார்த்து கேட்க, உன்னை பாத்துக்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு கொன்னுன்னு சொல்றான். சரி உங்களை பத்திரமா கூட்டிட்டு போ அப்படின்னு லூயாவை பார்த்து சொல்ல, கொன்னுன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அங்க வர சொர்க்கத்துல விருந்துக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஜின்ஷு நேரா வரான். ஹோங்னி மயக்கத்துல இருக்கா. மேடம் எந்திரிக்க போறீங்களா இல்லையான்னு கேட்க, ஹோங்னி ஒரு வழியா ஏச்சிடுறா. ஹோங்னி தனியா கூட்டு வந்துட்டு ஜின்ஷுட்ட பேச ஆரம்பிக்கிறா. நீ பார்த்தல்ல அந்த கனவு உலகத்துல நம்ம பேசினதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சுதா அப்படின்னு ஜின்ஷு கேட்க, எனக்கு அதெல்லாம் தெரியல, அதெல்லாம் நான் கண்டுக்கவும் இல்ல, எனக்கு தெரிஞ்சது என்னன்னா நானும் வந்து உன்னை பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு, லவ்னா என்னன்னு தெரியாம நடுவுல நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது உண்மைதான், ஆனா இப்ப லவ்னா என்னன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, அந்த பொண்ணு எப்படி ஃபீல் பண்ணாலோ அதே மாதிரிதான் நானும் ஃபீல் பண்ணேன், அது மட்டும் இல்லாம நீ வந்துட்டு ஜின்ஷு பெரிய கடவுள், கொல்லுனாலேயே அந்த ஞாபகங்கள்லாம் ஈஸியா மறக்க முடியாம உள்ள வந்து அவராவே இருந்தாரு, அப்ப அவரை விட சக்தி வாய்ந்த நீயும் அதே மாதிரிதான் இருந்திருப்ப, ஆனா என்கிட்ட லவ் பண்ற மாதிரிதான் கூடவே இருந்த, அப்போ நீயும் என் மேல லவ் வச்சிட்டு இருக்கன்னு அர்த்தம் அப்படின்னு ஹோங்னி கேள்வி கேட்க, ஜின்ஷு அமைதியா அவளையே பாத்துட்டு இருக்கான். அப்ப இந்த இடத்துல மாட்டின மக்கள் எல்லாம் வராங்க. எங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, பைச்சா பாக்குறான், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்க, என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு பண்ண தப்புக்கு நான் உன்ன காரணமாக்க போறது இல்ல, ஏற்கனவே 100 வருஷத்துக்கு உங்களோட வெள்ள கெமேலியா பூ மலரக்கூடாதுன்னு எங்க அப்பா உனக்கு தண்டனை கொடுத்திருக்காரு, அந்த தண்டனையை மட்டும் நீ ஃபாலோ பண்ணா போதும், மத்தபடி வேற எந்த தண்டனையும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹோங்னி இருக்காளே அவளும் அவ உயிரை பணைய வச்சு உங்களை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்கா, அவளோட முக்கியமான பார்ட்டிசிபேஷன் தான் காரணம், அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு சொல்ல, எல்லாரும் மாறி மாறி அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல பரவாயில்ல அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு ஹோங்னி சொல்லிட்டு ஜின்ஷு என் கூட வாங்கல அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. பார்த்தா ஒரு பார்ட்டிக்கு கூட இன்வைட் பண்ணிட்டு இருந்தால அந்த பார்ட்டி இன்னைக்குதான். நம்ம ஹோங்னி போயிட்டு முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வாங்க ஜாலியா இருக்கலாம் இன்னைக்குன்னு சொல்ல, அந்த பக்கமா ஜின்ஷு வரான். அவள் தரத்தரன்னு இழுத்துட்டு போறான், மாஸ்க் எல்லாம் மாட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த பார்ட்டிக்கு எவ்வளவு தைரியம் தான் அந்த இன்விடேஷனை சொர்க்கத்துக்கே அமைச்சிருப்பேன்னு கேட்க, வேற எப்படி நான் அனுப்புறது, நான் உங்களை பாக்கணும் போல எனக்கு இருந்தது அப்படின்னு ஹோங்னி சொல்றா. அதான் உனக்கு எல்லாம் லில்லி பெல்ல கொடுத்துட்டு வந்தேன்ல, அந்த இலைக்கிட்ட பேச வேண்டியதானேன்னு கேட்க, அது நான் ஆபத்துல இருந்தா கூப்பிடுறதுக்கு தானே, மத்தபடி நான் எப்படி வருது, படிச்சு முடிச்சு நான் சாகா வரதெல்லாம் அடைஞ்சு தேவதை அங்க வரதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ, அது வரையும் நான் உன்னை பார்க்காம எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. எனக்கு என்ன வேணா கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதான் நான் உள்ள போய் எல்லாரையும் காப்பாத்துனதுக்கு, எனக்கு என்ன தெரியுமா வேணும் அப்படின்னு அங்க விளக்கா பறக்குது. அந்த விளக்கெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கா. ஜின்ஷுவும் வேகமா ஹோங்னியும் போயிட்டு ஒரு இடத்துல ஒண்ணா உட்காந்துட்டு விளக்க முன்னாடி வச்சிட்டு இருக்காங்க. ஓ இப்படிதான் விளக்கு மேல எழுதி எல்லாரையும் பறக்க விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷு புதுசா இப்பதான் பாத்துட்டு இருக்கான், கேட்டுட்டு இருக்கான். இங்க பாரு எவ்வளவு வெடி இருக்கு, இதெல்லாம் பார்த்தா உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா அப்படின்னு ஹோங்னி கேட்க, நல்லா வருது அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக்க சொல்றான். ஜின்ஷு ஒரு நாள் டேபிள்லயே படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அங்க வர கொன்லூன் பூமியில இருந்து நிறைய வெடியை திருடிட்டு வந்து டேபிள் மேலேயே வெடிக்க வச்சு ஜின்ஷுவோட தூக்கத்தை கெடுத்திருக்கான். அதை சொல்லிட்டு அவனுக்கும் சேர்த்து நான் தான் அப்பா அம்மாட்ட திட்டு வாங்கினேன் அப்படின்னு ஜின்ஷு சொல்ல, அவ்வளவுதான் ஞாபகம் வருதா, இதெல்லாம் ஒரு பூ மாதிரி இல்ல பாக்குறதுக்கு அப்படின்னு ஹோங்னி கேட்டுட்டு இருக்கா. வெடி எங்கேயாவது பூ மாதிரி இருக்குமா அப்படின்னு ஜின்ஷு திட்டிக்கிட்டு இருக்கும் போது விளக்கு மேல எழுதுறதுக்கு பெயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு ஹோங்னியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வராங்க. என்னதுன்னு ஜின்ஷு கேட்க, யார் இருந்தாலும் புதுசா ஒன்னும் தெரியாது போல அப்படின்னு ஃப்ரெண்ட் எல்லாம் திட்ட ஆரம்பிக்க, வாய மூடு அப்படின்னு
ஜின்ஷு கத்த ஆரம்பிக்கிறான். ஹோங்னிக்கு சிரிப்பா வருது. அப்ப அந்த பொண்ணை பார்த்துட்டு இதுல விளக்குல எழுதணும், மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் எழுதலாம்னு சொல்ல, பூக்கள் உலகம் ரொம்ப நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு கடவுளா ஜின்ஷு சொல்ல ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, வாயை மூடிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அப்புறமா எழுத மட்டும் தான் செய்யணும், அப்புறம் பறக்க விட்டணும்னு சொல்ல ஹோங்னி ஒரு பக்கம் ஒரு விளக்குல எழுத ஆரம்பிக்கிறா. ஜின்ஷு ஒரு விளக்குல எழுதிட்டு இருக்கான். நீ என்னடி எழுதுற, ஒன்னும் புரியல, இதெல்லாம் படிச்சு கடவுள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கே ஒரு டிக்ஷனரி வேணும் போல, படமா வரைஞ்சிட்டு இருக்கா பாருன்னு சொல்ல ஹோங்னியை பார்த்து ஜின்ஷு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து 2 பேரும் விளக்க பறக்க விட்டுறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. விளக்க பறக்க விட்டதும் நானும் கடவுள் தான், நான் உன் ஆசையை நிறைவேற்றுறேன், என்ன வேணுமோ ஏன்ட்டு கேளுன்னு சொல்ல உடனே ஹோங்னி பாக்குறா. விளக்கு கடவுள்னு வேற இருப்பாங்க, அவங்கதான் எங்க ஆசையெல்லாம் படிக்கணும், நான் ஓட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு அங்க இருந்து ஓடி போயிட ஜின்ஷு பாக்குறான். நேரா மேல கிளம்பி போயிட்டு ஹோங்னியோட விளக்க தேடி எடுத்து இந்த படமா இருக்குது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா அங்க விளக்கு கடவுள் வந்துடுறாரு. இங்க இருக்கிற விளக்குல இருக்க ஆசையெல்லாம் நாங்க தான் படிக்கணும், அதை நிறைவேற்றுறதுக்கு எங்களால முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுவோம் கடவுளே, நீங்க அதை படிக்க கூடாதுன்னு சொல்ல, ஓ உண்மையா விளக்கு கடவுளா இருக்கீங்களா, இல்ல நினைச்சுக்கிட்டேன், இதை நாங்க படிக்க கூடாதா, உண்ட பவர் இருக்கா, இதை நிறைவேற்ற முடியுமான்னு கேட்க கொஞ்சம் தான் இருக்கு, அதை வச்சு நாங்க நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற விளக்கெல்லாம் அந்த விளக்கு கடவுள் தூக்கிட்டு போயிடுறான். நம்ம ஜின்ஷு மறுபடியும் கீழே இறங்கி வரான். ஹோங்னி வேகமா ஓடி போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க முகமூடியெல்லாம் கழட்டிட்டு ஜின்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கான், விளக்கு கடவுளை இப்பதான் பார்த்தேன் அப்படின்னு. அவரையும் கடத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹோங்னி கேட்க, இல்ல கடத்தல, ஆனா அவர் உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றுவேன்னு சொன்னாருன்னு சொல்ல, அப்ப நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போதா அப்படின்னு ஹோங்னி கேக்குறா. ஓ அதுதான் எழுதியிருந்தியா அப்படின்னு கேட்க, ஆமா எனக்கு வேற என்ன ஆசை இருக்கு அப்படின்னு ஹோங்னி கேட்டுட்டு இருக்கா. உலகத்துல எல்லாரும் கடவுள் ஆகிறதுக்கு ஆளுக்கு ஒரு ஆசை சொல்லுவாங்க, உனக்கு கல்யாணம் மட்டும் தான் ஒரே ஆசையான்னு கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு ஹோங்னி விளக்கு கிட்ட மறுபடியும் வேண்ட ஆரம்பிக்கிறா. எனக்கு சீக்கிரமா ஜின்ஷுவோட கல்யாணம் நடக்கணும், நான் எப்பவுமே கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷு அவளை பாக்குறான். சிரிச்சுட்டே ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க ஹோங்னிக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹோங்னி ஷாக் ஆயிட்டு மறுபடியும் அவளும் சேர்ந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஜின்ஷு உடனே நீ என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கணும் நிறைய தடவை கேட்டுட்ட, இப்போ நான் உனக்கு ஆன்சர் கொடுக்குறேன், இனி எல்லாமே முடிச்சுட்டு நல்ல தேவதையாய் வந்ததுக்கு அப்புறமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் வாக்க கொடுக்குறேன் புரியுதான்னு சொல்ல ஹோங்னி வேகமா கட்டி பிடிச்சுக்கிறா. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு. டைமுக்கு லேட் ஆயிடுச்சு, அங்க சொர்க்கத்துல விருந்து இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்ல, நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நானும் கூட வரவா அப்படின்னு ஹோங்னி கேக்குறா. சரி வா போலாம் அப்படின்னு ஹோங்னிய ஜின்ஷு கூட்டு போறான். அவளை வெளியே விட்டுட்டு இங்கே இருக்கணும், சவுத் கேட்டு பக்கமா வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷு மட்டும் உள்ள போயிடுறான். இவ படுக்கங்க மேகத்துல உட்காந்துக்கிறா. மேகம் வேற லைட்டா ஒரு கேட்டு பக்கமா அவளை கூட்டு போயிட்டு இருக்கு. உள்ள பார்த்தா நம்ம குர்லன் ஏதோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். போதும் விருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, கண்ணதை ரெடி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க கத்த ஆரம்பிக்கிறா லூயா. இங்க பாரு நான் பார்த்து பத்திரமா ஒரு ஆசையை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஓவரா பண்ணாத அப்படின்னு குர்லன் அங்க இருந்து போறான். பார்த்தா அங்க மழையா கொட்ட ஆரம்பிக்குது. லூயாவுக்கு குர்லன் மேல கடுப்பா இருக்கு. ஜின்ஷு அந்த இடத்துக்கு வரான். என்ன மழை பெய்யுது அப்படின்னு அதை சரி பண்றதுக்கு பாக்குறான். அப்பதான் அவனுக்கு ஏதோ ஒண்ணு தோணுது. சோ அங்க இருந்து லைட்டா மலையை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க நம்ம ஜின்ஷு அவங்க அப்பாவும் அம்மாவும் கூப்பிடுறாங்க. குர்லனும் அங்கதான் நிக்கிறான். நல்ல முக்கியமான வேலையெல்லாம் நீ முடிச்சுட்டு வந்திருக்க, அந்த மாய உலகத்தை ஒரு வழியா எடுத்து விட்டுட்ட அப்படின்னு சொல்ல, குர்லனும் லூயாவும் கூட நிறைய ஹெல்ப் பண்ணாங்கப்பா அப்படின்னு ஜின்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கான். குர்லன் உடனே பார்த்து அதான் என்ன பாராட்ட உங்களுக்கு மனசே வராதே அப்படின்னு கேட்க, இன்னைக்கு என்னடா காமெடி பண்ணி வச்சிட்டு இருக்க, எதுக்கு மழை வருதுன்னு கேட்க, இல்லப்பா இன்னைக்கும் அவன் நல்லதுதான் பண்ணிருக்கான், இங்க பாருங்க அப்படின்னு அங்க பார்த்தா வானவில் இருக்கு. மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தான் வானவில் வரும். பூமியில இருக்கிற மக்கள் நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி வானவில்ல பார்த்தா சந்தோஷப்படுவாங்க, அதையே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக குர்லன் நல்ல தாம்பா பண்ணிருக்கான்னு சொல்ல, நீ இப்ப பாரு உன் தம்பிக்கு செல்லம் கொடுத்து அவன் பண்றதப்பெல்லாம் மறைச்சு வச்சிட்டு இருக்க, கெடுத்து வச்சிட்டு இருக்க. சரி ஓகே அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அப்பா நான் என் கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட ஒண்ணு பேசணும் அப்படின்னு ஜின்ஷு ஆரம்பிக்க, உனக்கும் தெரிஞ்சு போச்சா, லூயா கூட ஏற்கனவே கல்யாணம் நிச்சயமா இருந்தது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இப்ப அவங்க அப்பா வர போறாரு, நிச்சயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு சொர்க்கத்து ராஜா சொல்ல, ஜின்ஷு ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டு இருக்கான். எங்க நம்ம ஜின்ஷு மறுபடியும் திரும்ப வரும்போது ஹோங்னி பாத்துட்டு இருக்கா. ஜின்ஷுட்ட எல்லா பொண்ணுங்களும் வணக்கம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, ஹோங்னிக்கு லைட்டா பொசசிவா இருக்கு. எல்லாரும் ஒட்டையே பேசுறாங்க, பொண்ணுங்களா இருக்காங்கன்னு சொல்ல, பூக்கள் உலகத்துல கம்ப்ளீட்டா பொண்ணுங்க தானே இருந்தாங்கன்னு ஜின்ஷு கேக்குறான். அட ஆமால அப்படின்னு ஹோங்னி சிரிக்க ஆரம்பிக்கிறா. கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் கூட விருந்துக்கலாம் வரலாம்ல அப்படின்னு கேட்டுட்டு, ஆமா அப்படின்னு ஜின்ஷு அவளை அங்க இருந்து கூட்டு போறான். இங்க குர்லனும் லூயாவும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. விருதுல இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு லூயா சொல்ல, இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு குர்லன் மாத்தி வச்சிட்டு இருக்கான். இது கல்யாணம் மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும், நான் மகாராணியா வந்ததுக்கு அப்புறம் உனக்கு அண்ணியா வருவேன்ல, அப்போ உன்னை வச்சு செய்யறேன்டா அப்படின்னு குர்லன் கிட்ட லூயா சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க ஜின்ஷுவையே பார்த்துட்டு ஹோங்னி உட்காந்துட்டு, நீ ஏன் இவ்வளவு அழகா இருக்க, அதான் நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்ல, ஜின்ஷுக்கே லைட்டா வெக்கமா வருது. ஆனா மத்தவங்களும் உன்னை பாக்குறாங்க, அது எனக்கு பிடிக்கல, நான் மட்டும் தான் உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்ல, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், உன்னை தவிர வேற யாரையும் என் பக்கத்துல விட மாட்டேன், அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது ஒரு பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா நான் என்ன பண்றது,
நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நம்ம ஜின்ஷு கேட்க, நான் அப்புறம் உன்னை கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஹோங்னி சொல்றா. ஜின்ஷு பாக்குறான், இந்த மாதிரி எனக்கு கல்யாண ஏற்பாடு எங்க அப்பா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்ல ஹோங்னி ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அதுக்கு ஹோங்னி என்ன பண்ண போறா, ஜின்ஷு என்ன செய்ய போறாங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.